எவ்வளவு கான்ட்ரவர்சியல் அண்ணாமலை மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கான சந்தேக பார்வையும் வைக்கிறாங்க அப்படின்றத தலைமை, டெல்லி தலைமை, குறிப்பா அமித்ஷா அவர்கள் சரியா உணர்ந்திருக்காங்களா? சரியான கருத்து சென்று சேர்ந்திருக்காங்க. அண்ணாமலைய சூப்பரா கரெக்டா ஸ்டடி பண்ணிருக்காரு அவரு. இல்லாமத்தான் எங்கேயோ இருந்த ஒருத்தரை வேலையை விட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு ஏதோ விவசாயம் ஆடு வளர்ப்புன்னு பார்த்துட்டு இருந்த ஒருத்தரை தலைவராக கொண்டு துணைத் தலைவராக வச்சு ஒரு வருஷத்துக்குள்ள அவரை தலைவராக்கி அவருக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்றது புரியலையா அவங்களுக்கு? குற்றச்சாட்டு 1000 பேர் 1000 சொல்லலாங்க. அதெல்லாம் ஆதாரம் இருந்தா நீங்க எங்க கொடுக்கணுமோ அங்க கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க வெறுப்புல எனக்கு பதவி கொடுக்கல, எனக்கு அத்தை கொடுக்கல, இத்தை கொடுக்கல அப்படின்னு புலம்புறவங்க பத்திலாம் நீங்க கவலையே படக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. உண்மையே அவங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க கொண்டு போய் ஆதாரத்தை நீங்க சப்மிட் பண்ணுங்க. இப்ப நான் கேட்கறேன், இங்க திமுக ஆட்சி சொல்றீங்க, திமுக கிட்ட காசு வாங்கிட்டாரு அதனால கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க நடவடிக்கை எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்க. இந்த பெங்களூரு ப்ராஜெக்ட் கர்நாடகால தானே நடக்குது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஜென்ம பகை. திமுக பாஜகவுனா ரகசிய உறவு அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு போலாம். ஆனா காங்கிரஸ் பாஜக ரகசிய உறவு கிடையாது. பெங்களூர்ல தானே ப்ராஜெக்ட் நடக்குது, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏன் சித்தராமையா அவர்கள் நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? பிரியங்க் கார்கே காத்துனுகிறாரு லட்டு மாதிரி. அங்க போங்க, போயிட்டு இது மாதிரிங்க பாருங்க பெங்களூர்ல இது மாதிரிலாம் கட்டுனுக்கிறாருங்க, நிறைய தவறான வழியில் சொத்து சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா கொண்டா 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 அப்படின்னு எஃப்ஐஆர் போடுவாங்களா? அரெஸ்ட் கூட பண்ணுவாங்கல்ல. ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப அதுல இருந்தே உங்ககிட்ட இருக்கிற பேப்பர்லாம் டாய்லெட் பேப்பர் கூட யூஸ் ஆகாது அப்படின்னு தெரியுது இல்ல? இதுக்கு மேல நான் இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா ராம்ஸ்?